பண்றோம். வெல்கம் திரு சங்கர் சார். வெல்கம் சார். நன்றி பாக்கிறேன் சார். ஹாப்பி சண்டே ஈவினிங், ராயல் ஈவினிங். ரொம்ப நாள் அப்புறம் உங்களை மறுபடியும் சந்திக்கல, இந்த ஞாயிறு ஈவினிங் சந்திக்கல, ரொம்ப சந்தோஷப்படுறேன். பெருமையாவும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ரிபப்ளிக் டே. இந்த ரிபப்ளிக் டேல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் இந்த எல்லாமே அமெண்ட்மெண்ட் ஆன நாள் இது. இதுக்காக உழைச்சவங்க அம்பேத்கர் தலைமையில நிறைய பேர், 7 பேர் கொண்ட குழு, அதுல டிராப்டிங் கமிட்டி, மிகப்பெரிய அளவுக்கு இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அயர்லாந்துல இருந்தும் இங்கிலாந்து பார்லிமெண்ட் யூஎஸ்ஏல இருந்து சில பாயிண்ட்ஸ் எடுத்து ரொம்ப அற்புதமா பண்ண கான்ஸ்டியூஷன் தான் இன்னைக்கு நம்ம இந்தியன் பீனல் கோட் படி ஒவ்வொரு லாவும் நமக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த லான் படி தான் இந்த இந்தியாவே இயங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ரிபப்ளிக் டே. அந்த நாள்ல இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்தியாவோட லெஜெண்ட் ஆஃப் ஸ்பின்னர், நம்முடைய மரியாதைக்குரிய தமிழர் அஸ்வின் இன்னைக்கு பத்மஸ்ரீ பட்டம் அவார்டு வாங்குறாரு. சாதாரண அவார்டு இல்ல இந்த பத்மஸ்ரீ அவார்டு. அது அஸ்வினுக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காலையில பேப்பரை பார்த்த உடனே அவ்வளவு மட்டற்ற மகிழ்ச்சி. ஒரு ஸ்பின்ல, ஒரு கேரம் ஸ்டைல்ல ஒரு அற்புதமான பவுலிங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இந்தியன் கிரிக்கெட்டுக்காக மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு பண்ண அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்து அழகு பார்த்திருக்கு. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம நல்லதாக நடக்கும் அறக்கட்டளை மூலியமா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அஸ்வினை மனதார எல்லாரும், இந்த ட்ரஸ்ட் மெம்பர்களும் நம்மளும் எல்லாரும் அனைவரும் மனதார பாராட்டுவோம். இப்ப நம்ம ட்ரஸ்ட் உள்ள வருவோம். ஸோ நல்லதாக நடக்கும் ட்ரஸ்ட். உங்க எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தி. வெள்ளூர்ல 28 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். ரொம்ப அருமையா இருந்தது அந்த ஃபங்க்ஷன். எல்லாரும் பெரியவங்க, வயதில் முதிர்ந்தவர்கள் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும், வெள்ளூர் சிஎம்சி மாதிரி நீங்க வளரணும் அப்படின்ற சொற்களும் நம்மளை வந்து மிகப்பெரிய ஒரு பலமா ஆக்கியிருக்கு. அன்னைக்கு அந்த கடலை மிட்டாய் இன்னைக்கு ஒரு நபரோட ஆரம்பித்தது, இன்னைக்கு 4-5 பேர்கள் எடுக்க ஆரம்பிச்சு எல்லாமே மொபிலிட்டில இருந்துட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து ரிசல்ட் வரும், ஃபீட்பேக் வரும். அந்த ஃபீட்பேக் ரிசல்ட் பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான். நிச்சயமா கொடுக்காத எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நம்ம ட்ரஸ்ட் மெம்பர்களுக்கு வருடாந்தரம் அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்கணும். அந்த ஷேர் வந்து பல ப்ராஜெக்ட்ல இருந்து வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி முதல் விதை தான் இந்த கடலை மிட்டாய் ப்ராஜெக்ட். அப்ப இந்த ட்ரஸ்ட் மெம்பரா வரணும்னா நம்ம கண்டிப்பா 12 ஐடி கேஷ் 25ல கொடுத்துருக்கணும். அப்படி என்பது நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லப்பட்ட விதி. அந்த 12 பேர் முடிச்சு நீங்க ட்ரஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு, அந்த வரும்போதே அவங்க இன்கம் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த ராயல் 25 என்ற ஒரு அற்புதமான பிளான். 18 வகையில ஒரு வகை இன்கம் வந்து சாதாரண இன்கம் இல்லை. உங்களுக்கு கையோடு ட்ரஸ்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு, இந்த தெருவுல இருந்து அடுத்த தெருவுல ட்ரஸ்ட் இருக்குன்னா கையோடு வாங்கன்னு கூட்டு போய்கிட்டு இருக்கும் போதே அந்த போய்கிட்டு இருக்க பாதையில வந்து பணமழை பொழியணும்ன்றதுக்காக தான் உங்களுக்கு அந்த வந்து ட்ரஸ்ட்டை கொண்டு வந்திருக்கோம், அந்த ராயலை கொண்டு வந்திருக்கோம். அந்த ராயல் வேலட் இன்னைக்கு சில பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் போகக்கூடிய தொலைவுல அந்த பாதையில வெகு விரைவாக அந்த 12 ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு அற்புதமான விஷயங்கள்லாம் அந்த காத்துக்கிட்டு இருக்கும் அந்த ராயல் 25ல. ஸோ மிகப்பெரிய இன்கம், அது லாங் ஸ்டாண்டிங் இன்கம். இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கே முடிகிற விஷயம் அல்ல. அது கீழே 12 லெவல்ல இருந்து ஒரு அற்புதமான இன்கம் வந்து நமக்கு வந்து அது தருதுன்னும் போது 12 லெவலையும் எவ்வளவு பேர் சேர்றாங்களோ அத்தனை பேர்கிட்ட வந்து நமக்கு எல்லா இடத்துல இருந்துமே 200 வரும்போது, ஃபர்ஸ்ட் 4 பேர்கிட்ட இருக்கும்போது இந்த அற்புதமான இன்கம். எல்லாருமே ஒரு காலத்துல ட்ரஸ்ட் மெம்பர் ஆவாங்க. 1 மாசத்துல ட்ரஸ்ட் மெம்பர் ஆகலாம், 2 மாசத்துல ஆகலாம். அதை விட இப்ப மார்ச் 8ஆம் தேதி நம்ம பெண்கள் விமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு அந்த உண்மை, நான் இன்னைக்கு சொல்ற உண்மை புரியும். ஸோ கண்டிப்பா டெஃபினட்டா எல்லாரும் ட்ரஸ்ட் மெம்பரா ஆகும்போது இந்த நிலைமை என்ன நடக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ட்ரஸ்ட் மெம்பர் கேஷ் 25 ஐடிஸ் இருக்கும், கேஷ் 25 லெவல் இன்கம் இருக்கும். கேஷ் 25 இந்த லெவல், இந்த எல்லாரும் 12 எல்லாரும் ட்ரஸ்ட்டுக்கு மெம்பரா வரும்போது எப்ப வேணா வரட்டும், அது பிரச்சனை கிடையாது. இதுதான் நான் சொல்றேன், இது ஜென்ரேஷன் கடத்துகிற பிளான். இது வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு மூடுற விஷயங்கள் அல்ல. இதுக்கப்புறம் ஆரம்பிச்சு எத்தனை பேர் மூடி இருப்பாங்கன்றது நமக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். ஸோ இது பாதையில டிராவல் பண்ணும்போது நமக்கு நிறைய பேர் 12 பேர் முடிக்க நமக்கு கீழே லெவல்ல இருக்கிறவங்க அந்த ட்ரஸ்ட்டுக்காக போகணும்ன்ற எண்ணம் வந்து அது உருவாகும் போது நமக்கு கேஷ் 25 ஜனவரி டேபிள் அவ்வளோ ஐடிஸ் வந்து ஃபார்ம் ஆகும்.
ஜனவரி டேபிள் ஐடிஸ் ஃபார்ம் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிப்ரவரி மார்ச்ல மூவ் ஆகிறோம். பிப்ரவரி மார்ச்ல மூவ் ஆகும்போது நமக்கு 3 வகையான இன்கம் கிடைக்கும். ஏப்ரல் இருந்தா ஏப்ரல்லையும் இன்கம் இருக்கும். அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேபிளும் எவ்வளவு இன்கம் அப்படின்றதுக்காக வரைமுறை வந்து நம்மளோட யூசர் பேஜ்ல வகுக்கப்படும். நிறைய விஷயங்கள் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். புதிய பரிணாமங்கள் நிறைய இருக்கும் அந்த வெப்சைட்ல. அது விஷயமா இன்னைக்கு நாளைக்கு நைட்டு நான் கிளம்புறேன், மதுரைக்கு கிளம்புறோம். அன்னைக்கு உட்காந்து சாஃப்ட்வேர் சாரோட 3 நாள் அவர் கூடயே இருக்கிற. ரொம்ப நாளைக்கு அப்புறம், முன்னாடி அடிக்கடி போயிட்டு இருப்பேன், இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் சாரும் போறோம், பாபு சாரும் போறோம். போய் உட்காந்து அந்த என்னென்ன மக்களுக்கு தேவை, என்னென்ன தெரியணும், பாசிவ் என்ன தெரியணும், பாசிவ்ல ஸ்க்ரோலிங்ல ஓடணும். அடுத்து பாசிவ் இப்ப என்ன ஐடி போயிட்டு இருக்கு, என்ன டேட்ல போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து ஜனவரி டேபிள்ல எவ்வளவு இன்கம் வாங்கிருக்காங்க, பிப்ரவரி டேபிள்ல இப்போதைக்கு எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க, எவ்வளவு இன்கம் வந்திருக்கு, மார்ச் டேபிள்ல எத்தனை பேர் உள்ள நுழைஞ்சிருக்காங்க, எவ்வளவு பேர் இன்கம். இப்படி ஒவ்வொரு யூசர் பேஜ்லயும் நம்ம பாத்துக்கலாம். அப்புறம் ராயல்ல எப்படி ராயல் 25 தனியா டெஸ்க்டாப்ல தெரியணும், பாசிவ் தனியா டெஸ்க்டாப்ல தெரியணும். இப்படி அழகா நம்மளுடைய வெப்சைட்டை எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தூக்கிட்டு அழகா உங்களுக்கு ஒரு புதிய பரிணாமத்துல வரப்போகுது. அதற்காக 3 நாட்கள் நாங்க செலவிட போகிறோம். நாளைக்கு நைட்டு டிராவல்ஸ்ல டிக்கெட்டும் புக் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் போன்லயே தான் பேசிட்டு இருக்கோம். அவரும் கொஞ்சம் நிறைய ஒர்க், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், திருப்பி நம்ம பேசணும் அவசியமே இல்லை. இந்த ஒர்க்லயும் நம்ம உட்காருவோம். அவரும் நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேன் வாங்க, நான் மென்டலி ஃப்ரீ பண்ணாதான் இந்த வேலை நடக்கும், நீங்களும் வந்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வேலைகள் எல்லாமே நடக்க போகுது. ஸோ ஒரு அற்புதமான தொடக்கம் செய்யப்பட்டு நல்லா போய்கிட்டு இருக்கு, அழகா போய்கிட்டு இருக்கு. வாரம் 2 பே அவுட், வாரம் 4 பே அவுட் வரப்போகுது. பிப்ரவரி 15 பாண்டிச்சேரியில செமினார் நடக்க போகுது. கண்டிப்பா நீங்க எல்பி பீப்பிள் ஐடி போட்டவங்களா இருந்தா நிச்சயமா அந்த செமினாருக்கு வாங்க. உங்க வாழ்க்கையை மாற்றும். அது உங்க வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் ஒண்ணு கேட்போம். நான் பாகிராஜ் சார்ட்ட சொல்றேன். பாகிராஜ் சார், கிரிப்டோல 4 டைரக்ட் கொடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? இப்ப அதே கிரிப்டோல 4 டைரக்ட் கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சா சந்தோஷமா இருக்கும்? யாராவது ஒரு நபரை நீங்க கேட்டு சொல்லுங்க பாகிராஜ் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். இப்ப சார் சொன்னது எல்லாருக்கும் கேட்டிருக்கும் நம்புறேன். நிச்சயமாக எல்பில ஐடி ஆக்டிவேட் பண்ண நபர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணும்படி கேட்டுக்கிறேன். எல்பில ஐடி ஆக்டிவேட் பண்ணவங்க ஓகே. அரக்கோணம் ராமலிங்கம் சார் அவர்களுக்கு கோஹோஸ்ட் கொடுங்க. சார் வணக்கம் சார். அரக்கோணம் ராமலிங்கம் சார், நீங்க அன்மிட் பண்ணிட்டு பேச முடியுமான்னு பாருங்க. சார் கோஹோஸ்ட் கொடுக்கணுமா சார்? ஆமா சார், கோஹோஸ்ட் கொடுங்க சார். எஸ் சார், எஸ். மக்களில் இருந்து ஒரு பதில் இங்க கேட்கப்பட போகுது, அதனாலதான். ஓகே, அரக்கோணம் ராமலிங்கம் சாருக்கு கோஹோஸ்ட் கொடுங்க சார். அரக்கோணம் ராமலிங்கம் சார், நீங்க இப்ப பேசலாம். நீங்க எல்பில 4 ஐடி ஆக்டிவ் பண்ணி ரெஃபரலுக்குள்ள டைரக்ட்ல ஆக்டிவேட் பண்ணி தான் உங்களுக்கு என்ன இன்கம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லுங்க சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் எல்பியில் ஐடி போட்டிருக்கேன். என்னுடைய டைரக்ட்ல மட்டும் ஒரு 5 பேரை வந்து கொடுத்துருக்கேன் சார். 5 பேர்ல ஒரு நபரை கொடுத்தாலே $30 இப்போதைக்கு இருக்குது. அந்த $30 அதிகப்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். அது என்ன சிஸ்டம், இந்த ப்ராஜெக்ட் என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கு நான் கட்டுப்படுவேன் சார். ராமலிங்கம் சார், உங்களுக்கு $30 ஃபர்ஸ்ட் ஐடியில மட்டும்தான் வரும் இல்லையா? இப்ப நம்ம கிரிப்டோ பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா 30ல $10 தான் நமக்கு கிடைக்கும், $20 பாசிவ் போகும் இல்லையா? $30 உங்களுக்கு கிடைக்காது. நான் கேட்கறது நீங்க பதில் சொல்லுங்க. 4 ஐடி கொடுத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? $10 $40 கிடைக்கும். கரெக்டா? $40 கிடைக்கும். $40 கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப நான் கிரிப்டோவை வேகமா எல்லாருக்கும் பாசிவ் இன்கம் வரதுக்காகவும் நம்ம நண்பர்கள் எல்லாரும் திரும்பி கிரிப்டோல ஒரு புதிய எழுச்சியை பண்ண போறாங்க. அதுக்காக ஒரு சின்ன ஒரு மாடல் பண்ணிருக்கேன். அதுல உங்களுக்கு
இந்த 4 ஐடிக்கு $40 விட எவ்வளவு கொடுத்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க? ஒரு தனிப்பட்ட நீங்க எல்பி ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கும்? என்ன மாதிரி இருந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க? இன்னும் அதிகமா கிடைக்கணும் வைங்களேன், அப்ப எவ்வளவு கிடைச்சா நல்லா இருக்கும்? நீங்க பண்ற பிசினஸ் எவ்வளவு பிசினஸ்? 4 பேர் டைரக்ட் கொடுத்தீங்க, பிசினஸ் பண்ணீங்க, $120 கிடைக்கும் இல்லையா? ஆமா $120 நீங்க பிசினஸ் கொடுப்பீங்க. அந்த $120 தான் ஆக்டிவ் போகுது, பேசிவ் போகுது, போர்டுக்கு போகுது, எல்லாமே போகுது. இப்ப கிடைக்கிற $10 விட இன்னும் கூட கிடைச்சா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? இப்ப $10 கிடைக்குது இல்ல சார், அது $20 கிடைச்சா நல்லா சந்தோஷப்படுவேன். $20. ஓகே, $20 அப்படி கிடைச்சதுன்னா 4 ஐடிக்கு எவ்வளவு சார் கிடைக்கும்? $80. $80. $80 ஐஎன்ஆர்ல எவ்வளவுங்க? 7200 ரூபாய். 7000 ரூபான்னு வைங்க, 87 ரூபானா அப்ப 7000 ரூபாய் உங்களுக்கு 4 ஐடி போட்டா வேண்டும் நீங்க சொல்றீங்க. ஓகேவா? ஆமாங்க சார். அதான் உங்களுடைய கருத்து. நன்றி சார். நன்றி சார். எல்லாமே ஹேண்ட் லாயர் பண்ணுங்க. நான் இப்போ இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். நன்றி சார் ராமலிங்கம் சார். தேங்க்யூ பாக்கிரா சார். தேங்க்யூ ராமலிங்கம் சார். சார் இப்போ எல்லாமே ஹேண்ட் லோட் பண்ணிடுங்க சார். பாக்கிரா சார் எல்லாருக்கும் ஹேண்ட் லோட் பண்ணிடுங்க. ஓகே, இப்ப அவருடைய தனிப்பட்ட விருப்பம் கிரிப்டோல எனக்கு வந்து ஒரு ஐடிக்கு $20 கிடைச்சா நான் இன்னும் ஸ்பீடா ஒர்க் பண்ணுவேன், இது எல்லாருடைய மனசுலயும் இருக்கும். இல்ல எனக்கு $15 கூட கிடைச்சா கூட போதும், பேசிவ் மூவ் ஆகணும் அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஸோ ஒவ்வொருக்கும் ஒரு கருத்து இருக்கும். இப்ப நான் பண்ணிருக்க விஷயம் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் தரேன். நீங்க டெய்லி ஜூமுக்கு வாங்க. பிப்ரவரி மாசம் நடக்கிற செமினார் கண்டிப்பா எல்பிபிபில இருக்கிறவங்க வரணும். உங்களை நான் கூப்பிடுறது உங்களை சம்பாதிக்க வைக்கதான், நல்லா புரிஞ்சுங்க. உங்களை முடியும், நான் அதை விடவே வரைக்கும் இதை விட மாட்டோம். இப்ப நம்ம பண்ணிருக்க விஷயம், நான் பண்ண போற விஷயம் ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் தரேன். 4 ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட $10,000 மேல போனஸா கிடைக்க போகுது சார். வெறும் 4 ஐடி டைரக்ட் கொடுத்தீங்கன்னா $10,000 மேல போனஸ் வரப்போகுது. இது வரைக்கும் உலகத்துல யாராவது இந்த மாதிரி கொடுப்பாங்களா, கொடுக்க மனசு வருமானு மட்டும் நீங்க திங்க் பண்ணீங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் பிளானுக்குள்ள போறேன். கிரிப்டோல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி, ஒரு மிகப்பெரிய எழுச்சி நடக்க போகுது. ஒரு ஐடிக்கு அப்ப $2,500 ரூபான்னா நினைச்சு பாருங்க. நீங்க கொடுக்கறதே மொத்தமே $30. $30ன்றது 2,700. அப்ப ஒரு ஐடி கொடுத்தாலே கிட்டத்தட்ட $2,400 கிடைக்குது. வெறும் மீதி எல்லாத்துக்கும் விடை பிப்ரவரி 15 கிடைக்கும். மிகப்பெரிய அளவுல எல்லாருமே இறங்கி களத்துல ஒர்க் பண்ணுவாங்க. இந்த தடவை கிரிப்டோ மட்டும் இல்ல சார், கிரிப்டோல நீங்க ஐடி போடும்போது இங்க ஸ்பீடு கேஷ்ல ஐடி மிக வேகமாக விரைவா செயல்படும். அப்படி ஒரு அற்புதமான விஷயம் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். காத்திருங்க, நல்ல செய்தி. சோ எல்லாருக்கும் ஒரு பக்கம் கிரிப்டோ கரன்சி, ஒரு பக்கம் ஐஎன்ஆர் காத்துக்கிட்டு இருக்கு. விடமாட்டோம் சார். நீங்க சம்பாதிக்கணும், நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும். கண்டிப்பா ஒரு நம்ம சொல்றது 2025 கண்டிப்பா கோல்டன் இயரா மாறும். இந்த ஜனவரியில இந்த தை மாசம் பிறந்து நான் பேசுற முதல் மீட்டிங், கண்டிப்பா இது சக்தி வாய்ந்த மீட்டிங் தான். என்னோட வார்த்தைகளும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். கண்டிப்பா இது உங்களை வேற நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயமா இருக்கும். தயவு செய்து பிப்ரவரி 15 பாருங்க. உங்களுக்காக ஃபர்ஸ்ட் மீட்டிங் $1000 வாங்கணும் சென்னையில, உங்களுக்கு தெரியும். அடுத்தது கோயம்புத்தூர்ல $500 வாங்கணும். மதுரையில பாத்தீங்கன்னா $700 வாங்கணும். இப்ப வெறும் பாண்டிச்சேரி வெறும் $300 இருந்தா போதும். பாண்டிச்சேரி லீடர்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களை செலவினத்திலையும் குறைக்கணுன்றதுனால தான் இந்த $300 அப்படின்றது. பாண்டிச்சேரி மீட்டிங்கை மிஸ் பண்ணாதீங்க. மிகப்பெரிய ஒரு நமக்கு வளமான ஒரு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. பாண்டிச்சேரி மீட்டிங் அன்னைக்கே மறுநாளே இந்த கிரிப்டோ வந்து திருப்பி வேகமாக போவதற்கு, கிரிப்டோ இன்னைக்கு மூவிகள் தான் இருக்கு. நீங்க ஒர்க் பண்ணல, ஒர்க் பண்றதுக்கான சூழ்நிலையை இப்ப வந்து நம்ம இந்த சிஸ்டம் உருவாக்கி தருது. கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு நம்ம பிளானுக்குள்ள போவோம். பிளானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். மார்ச் 8 பெண்கள் தினம் திருச்சியில கொண்டாட போறோம். சோ விமன் பார்ட்டிசிபேஷன் இந்த விமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் WEDP எப்படி கொண்டு போக போறோம் என்றதை அன்னைக்கு பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டத்துல இருக்க பெண்கள் ஆண்களும் சரி, உங்க கீழே ஒரு 12 பேரை ஒரு குரூப் செட் பண்ணுங்க. ஒரு மகளிர் குழு, நல்லதாய் நடக்கும் மகளிர் குழு செட் பண்ணுங்க. நீங்க பண்ண வேண்டியது மட்டும் என்னன்னா, மாசம் $100 மட்டும் சேவிங்ஸ் பண்ண போறீங்க.
அது நல்லதாய் நடக்கும் ட்ரஸ்டினுடைய மானிட்டரிங்ல இருக்கும். ஆனா அக்கௌண்ட் உங்க பேர்ல தான் இருக்கும், பணமும் உங்ககிட்ட தான் இருக்கும். அது தலைவரும் ஊக்குனரும் ஜாயின்ட் சிக்னேச்சர் போடுவாங்க. உங்க குழுல இருக்கிறவங்க அதை எடுக்க முடியாது. அதுக்கு நம்ம நல்லதா நடக்கும் ட்ரஸ்ட்ல ரெசல்யூஷன் போட்டுருவோம். அதை கண்காணிக்க இந்த விமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல பெரிய அளவுல இருக்கும். அது எப்படி ஸ்பீடு கேஷை வந்து தாக்கம் பண்ண போகுது, அது எப்படி பெண்களை டெவலப் பண்ண போகுதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி கடலூர்ல போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு திருவாரூர் சுப்பராயன் சாரும் நம்ம சென்னை பாஸ்கர் சார் நான் எல்லாம் உட்காந்து ஒரு டீப் டிஸ்கஷன் பண்ணி போன்லயே இந்த விமன்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பெண்கள் மேம்பாடு திட்டத்துல ஒரு முக்கியமான அலுவலர் பிளஸ் பேங்க் மேனேஜர்ஸ் 2 பேங்க் மேனேஜர்ஸ்ட பேசுறோம். அதுல ஒருத்தர் ரீஜனல் பேங்க் மேனேஜர் என்னோட ரிலேஷன், அவர்கிட்ட பேசி இந்த பெண்கள் திட்டம் எப்படி பேங்க் மூலியமா கொண்டு போகணும், என்ன பண்ணணும், இதுல என்ன லூப் இருக்கு, இதுல என்ன கவர்மெண்ட் கைடன்ஸ் இருக்கு, இப்படி எல்லா விஷயங்களும் பேசணும். ரொம்ப நன்றி சுப்பராயன் சாருக்கும் பாஸ்கர் சாருக்கும் கடலூர் வந்து இந்த ஒரு அற்புதமான விஷயங்களை தொடக்கத்துக்காக உண்டான விஷயங்களை பண்ணியிருக்கிறோம். ஸோ விமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மிக வெகு விரைவில் தமிழ்நாடு ஃபுல்லா நல்லதாய் நடக்கும் ட்ரஸ்ட் ஆபீஸ்ல பெண்கள் எண்ணிக்கை அதிகமா வரும். எத்தனை பெண்கள் வராங்களோ அத்தனை ஐடி கேஷ் 25ல இன்க்ரீஸ் ஆக போகுது. எத்தனை ஐடி கேஷ் 25ல இன்க்ரீஸ் ஆக போகுது, அத்தனை ஐடி ராயல் 25ல இன்க்ரீஸ் ஆக போகுது. எத்தனை ஐடி ராயலையும் கேஷ் 25ல வரப்போகுது, அத்தனை ஐடி பாசிவ்ல போக போகுது சார். அத்தனை ஐடியும் கிரிப்டோல வேகமாக போகும். மையம் கேஷ் 25 இதை சுத்தி நம்ம விடுறோம். இதை விடும்போது நிச்சயமா எல்லாருமே எல்லா இடத்துல இருந்தும் பேமெண்ட் வந்துட்டு இருக்கும். டெய்லி பே அவுட் சொல்ல முடியாது. பல்வேறு ப்ராஜெக்ட்ல ஒரே நாள் 2 பே அவுட் கூட நமக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விங் போட்டாச்சு, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காம்பனன்ட் டீம் போட்டாச்சு, ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு விஷயத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு பே அவுட் கமிட்டி கரெக்டா செவ்வாய்க்கிழமை ஆனா எத்தனை வாரம் உங்களுக்கு கரெக்டா 5:30 மணிக்கு போட்டுட்டு இருக்கான்ற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கிரிப்டோ இன்னும் 2 பே அவுட் வரப்போகுது. இப்ப 4 வாரத்துக்கு 5 பே அவுட்டா மாறப்போகுது. விமன்ஸ் டெவலப்மெண்ட் வந்த உடனே அது அடுத்த லெவல் சார். அது பாருங்க இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒவ்வொருக்கும் தெரியும். சரி, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்களும் இன்னைக்கு நம்ம பிப்ரவரி 15 கிரிப்டோ பார்ப்போம். பிப்ரவரி 16 இருந்து ஒரு புதிய எழுச்சியை நம்ம அனைவரும் கொடுப்போம். எல்லாரும் ஹாப்பியா இருங்க. நல்ல செய்தி. இப்ப நம்ம கேஷ் 25 பிளானுக்கு போவோம். கேஷ் 25 பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் 18 வகையான இன்கம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்கம் ஸ்பாட் இன்கம் நமக்கு ஒரு 100 ரூபாய் நம்ம கிடைக்குது. ஜனவரி டேபிள் நம்ம என்டர் ஆகுறோம், நம்மளோட ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. ஜனவரில ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும்போது பேசிவ்க்கு வேண்டிய 1000 ரூபாய் நமக்கு தேவைப்படுது. அதனால நம்ம இமிடியேட்டா ஒரே ஒரு ஐடி போடும்போது அந்த 1000 ரூபாயும் நமக்கு வந்துருது. அந்த 1000 ரூபாய் நம்ம பேசிவ் உள்ள என்டர் ஆகிறோம். என்டர் ஆகி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம், டொனேட் பண்ணிடுறோம். அங்கேயே டொனேட் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவலில் வெயிட் பண்றோம். சீனியாரிட்டி பிரகாரம் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் இன்கம் இப்படி எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த பேசிவ் மூவ் ஆகுறத பொறுத்து வேகமாகவும், பேசிவ் ஸ்லோவாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் நமக்கு அந்த பேசிவ் மூவ்மெண்ட் இருக்கும். இந்த பேசிவ் வேகமா போகிறதுக்காக தான் நம்ம அனைத்து விஷயங்களும் ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்குது. உங்க அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிப்டோ போயிட்டு இருக்கும்போது, சுமாரா போயிட்டு இருக்கும் போதே யாருக்காவது மனசு வருமா சார் 2 லட்ச ரூபாய் எடுத்து பெண்கள் மூலியமா நம்ம ஹெல்பிங் ஐடி இதுக்கு போட்டோம், கேஷ் 25 போட்டோன்றது உங்க அனைவருக்குமே தெரியும். சோ இப்போதைக்கும் ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு சார். ஜூலை மாசம் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மாசம் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் 500 ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணி அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத டாப் லெவல்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அந்த நல்ல செய்தி இன்னும் ஒரு வாரத்துல தெரியும். பேசிவ்ல இருக்கிறவங்கள ஒண்ணு போக சொல்லிடுங்க சார், தப்பே கிடையாது சார். அந்த ஐடி நீங்க டேக் ஓவர் பண்ணுங்க சார். உண்மையா அந்த சிஸ்டத்துல இருக்கிறவங்க நீங்க இருங்க, மத்தவங்களை கேட்டு பாருங்க. வாய்ப்பு இருந்தா ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் கண்டிப்பா எல்லாருக்கும் வரும் சார். அது எந்த நேரத்துல வருமோ அந்த நேரத்துல வரும் ஐடியை பொறுத்து. ஆனா ஒரு நாளைக்கு 1000 ஐடி என்பது கொண்டு வர போகும் வந்து உண்மை. அது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் அது தகாது. அது தொடர்ந்து அந்த எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கும். அது கண்டிப்பா ஒரு நாள் அது உண்மையும் வெளிச்சத்துக்கு வரும். அந்த பேசிவும் பேசும் சார் நம்ம கிட்ட. நம்ம அதுக்கு உயிர் இருக்கு சார், அது நம்ம கிட்ட பேசும், நிச்சயமா பேசும். இது எல்லாமே நடக்கும். பிப்ரவரி 15 கிரிப்டோவும் பேச போகுது. சோ எல்லா விஷயங்களும் நமக்கு பாசிட்டிவா இருக்கு. அப்படிப்பட்ட பேசிவ்ல நமக்கு 4 இன்கம் கிடைக்குது. அந்த 4 இன்கம் மட்டும் பேசிவ் லெவல் இன்கம் மட்டும் இல்ல. ஃபர்ஸ்ட் லெவல் 500, செகண்ட் லெவல் 2250, தேர்ட் லெவல் 6000, ஃபோர்த் லெவல்ல 1,45,500 மட்டுமல்ல. நம்மளுடைய ஸ்பான்சர் நம்ம அறிமுகப்படுத்தினவங்க ஒவ்வொரு லெவலையும் பணம் வாங்கும்போது அவங்க மூலியமா நமக்கு 4 லெவலையும் சேர்த்து கிட்டத்தட்ட 12,000 ருபீஸ் கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்குதுன்னும் போது அதை விட ஒரு அற்புதமான விஷயங்கள் எது இல்லை. இது எப்ப நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகுனா
இன்னும் 2 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ஐடி என்பது நிஜமாகிடும். இந்த விமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டும் நம்மளுடைய கிரிப்டோவும் வேற லெவல்ல இந்த கேஷ் 25 கொண்டு போக போகுது. அங்க இன்கம் நமக்கு அதிகம். தொட்டாலே இன்கம் கிரிப்டோல, தொட்டாலே டாலர். அது நடக்க போகுது பாருங்க பிப்ரவரி 5ஆம் தேதி. சோ அதுக்கான ஃபுல் விஷயங்கள் அணுவா உங்களுக்காக சித்தரிச்சு அதை நம்ம கொண்டு வந்து இப்ப சாஃப்ட்வேர் பேசி அதை சாஃப்ட்வேர் பண்றதுக்கு உண்டான வேலைகளையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நல்லதா நடக்கும் சார். அடுத்தது கடலை மிட்டாய் ப்ராஜெக்ட் ஃபுல் ஸ்விங்ல இன்னும் 2-3 மாசம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்விங்ல ப்ராஜெக்ட் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ட்ரஸ்டோட ஆக்டிவிட்டிஸ் ஒரு பக்கம் கடலை மிட்டாய் நடந்துட்டு இருக்கோம், ஒரு பக்கம் பெண்கள், ஒரு பக்கம் கிரிப்டோ, ஒரு பக்கம் கேஷ் 25. நம்ம ஏன் இந்த ட்ரஸ்டுக்குள்ள வரக்கூடாதுன்ற எண்ணம் இதை கொண்டு வரணும் என்பதற்காக தான் இவ்வளவு வேலைங்க சார். அப்ப அந்த 12 ஐடி கேஷ் 25ல கொடுத்தாதான் ட்ரஸ்ட் மெம்பர் போது அதுவும் நடக்கும் சார். இப்படி நடக்கும்போது நிச்சயமாக எல்லோரும் ஒரு வாரத்துக்கு 50,000, 60,000, 70,000, 1,00,000 வாங்கக்கூடிய தகுதி நமக்கு இன்னும் ஒரு வருடத்திற்குள்ள நடக்கும். அதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கும். இப்ப அந்த 4 இன்கம் போனோம்னு நம்ம சின்ன ஃபார்முலா செட் பண்ணிருக்கோம். 1 to 4 12. ஒரு ஐடி கொடுத்தா பேசிவ்க்கு போயிடும். 2 ஐடி கொடுத்தா ஜனவரில 25 லெவலுக்கும் நமக்கு இன்கம் வருது. இப்ப அதெல்லாம் நான் பிடிஎஃப்ல ஷேர் பண்றேன். நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இப்ப 252 பேர் இருக்கோம். எல்லாரும் கவனிக்கும்படி கேட்டுக்கிறோம். யாரும் லெப்ட் ஆயிருவேனா தயவு செஞ்சு இந்த மீட்டிங் ஃபுல் கவனம் செலுத்துங்க. நன்றி. இப்ப பாருங்க ஜனவரி டேபிள்ல பாருங்க நமக்கு எவ்வளவு இன்கம் பாருங்க. 25 லெவல்ல இன்கம் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் 500 ரூபாய். இந்த 500 ரூபாய் நமக்கு இன்கம் வர 80-20 நமக்கு சிஸ்டம் பிரிச்சு கொடுக்குது. 400 ரூபாய் நமக்கு இன்கம் கிடைச்சிட்டு இருக்கும். 400 ரூபாய் இன்கம் அந்த 1000 ரூபாய் பிடிக்கிற வரைக்கும் தான் அந்த 20%. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே 500 ரூபாய் கிடைக்கும். ஆனா ஒவ்வொரு இன்கமுக்கும் நமக்கு 10% அந்த பே அவுட் வரும்போதே டிடக்ஷன் ஆயிடும். நம்ம கிட்ட ஷோ வேலட் பிபிஐ வேலட்ல காட்டுற இன்கம் 100% நமக்கு இன்கம். அது அதனால ஒரு கமிஷன்லயும் அது 10% பிடிக்கும். இந்த பணம் எல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஹெல்பிங் ஐடியா இப்ப ஜூலை மாசம் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியாக்கு வந்திருக்கோம். ஜூலை மாசம் வெயிட் பண்ற எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லெவல் போக போகுது. அது காத்துருங்க. இன்னும் ஒரு வாரத்துல அதுக்கு உண்டான முடிவுகள் நமக்கு தெரிய வரும். சோ அந்த விஷயம் பண்ண போறோம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பேசிவ்காக ஃபுல் சப்போர்ட் பண்ண போறோம். இன்றும் ஒரு 7-8 மாதங்களை ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கினவங்க யாரும் இல்லை, எல்லாரும் வாங்கிட்டாங்க அப்படின்ற செய்தி இன்னும் 7 மாதங்களை நடக்கும் சார். ஒவ்வொரு மாதமும் 2 மாதம் 3 மாத கேப்ல இந்த ஹெல்பிங் ஐடி இன்கமும் எடுத்து ஒவ்வொருவருக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் ஃபைன் அடுத்து ஜூலை முடிச்சுமா, அடுத்து ஆகஸ்ட், அடுத்து செப்டம்பர், அப்புறம் பேசிவ் ஒரிஜினலா மூவ்மெண்ட் ஆகுது ஆயிட்டு இருக்கட்டும், வெயிட் பண்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கின உடனே அதுக்கப்புறம் இந்த வாங்கி முடிக்கிற ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா ப்ராஜெக்டும் மிக வேகமா இயங்கும் போது ஒரு நாளைக்கு 1000 ஐடி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஏன் புதுசா கேஷ் 25ல வந்தவங்களும் ஃபர்ஸ்ட் லெவல் வாங்குறதுக்குரிய அருமையான வாய்ப்பு. ஏன்னா பழைய நபர்கள் ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கிட்டாங்கன்னா புதிய நபர்கள் குயிக்கா வாங்குவாங்க. இந்த வேலைகள் நடக்கும் சார். இதை எதிர்பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் அணுவா நம்ம முடிவு எடுத்து எல்லோருக்கும் நல்லது நடக்கணும்ன்ற ஆங்கிள் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்படி இந்த ஜனவரி பிளான்ல நீங்க பண்ண வேண்டியது ஒரு புதிய நபரை எடுங்க, பேசிவ் வேகமா ஓட விடுங்க. இன்றைக்கு 1200 பேர் சேர்ந்திருக்கீங்க இந்த 7 வாரத்துல. செம ரெக்கார்டு, இது பியூட்டிஃபுல் ரெக்கார்ட். ஆனா அந்த 1200 பேரும் ஒரு ஐடியை கொடுக்க ஆரம்பிங்க. அந்த 1200 பேர் டூப்ளிகேட் பண்ணுங்க. நீங்க பேசிவ்க்கு வாங்க. ஜனவரி டேபிள்ல 2 கொடுத்து உங்க இன்கம் எலிஜிபிள் அஷூரன்ஸ் பண்ணுங்க. நீங்க வாங்க. இப்ப எல்லாம் டாப் ரேட் எல்லாம் வாங்கிட்டீங்க, அடுத்தது நீங்க தான் வாங்க போறீங்க எனக்கு தெரியும். அடுத்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க வேகமா உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தணும்னா நீங்க 2 பேரும் ஜனவரில முடிங்க. அதுக்கப்புறம் இந்த டீம் அப்படியே 2-4 இறங்கும். இல்ல நான் ட்ரஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன இருந்து ட்ரஸ்ட் மேல நம்பிக்கை நீங்க வந்தீங்கன்னா ஒரு 12 ஐடி கொடுங்க, டைரக்ட் கொடுங்க. 12 ஐடி கொடுக்கும்போது எவ்வளவு இன்கம் வருது பாருங்க. அதை விட நீங்க ராயல்ல டாப் அப் பண்ணும்போது உங்களுக்கு அற்புதமான இன்கம். நீங்க ஜாயின் பண்ணும்போதே உங்க டீமையும் டாப் அப் பண்ண வச்சுட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, இது கம்பல்சரி கிடையாது. இது ஒரு காலத்துல நீங்க 12 பேரை முடிக்கும் போது இந்த ராயல் அமௌண்ட் கொட்டும். ஆனா இப்ப டாப் அப் பண்ணீங்கன்னா ஒரே நேரத்துல 1 லட்சம் வாங்குறதும் ஒண்ணுதான்,
அந்த 1,00,000 வாரம் 2000 3000 வாங்குறதும் ஒண்ணுதான். ஆனா இன்னைக்கு வாரம் 2000 3000 5000 10,000 வாங்கும் போது நம்மளுடைய பொருளாதார நிலைமை சரி பண்ணப்பட்டு சஸ்டைனா போகும் என்பதுதான் உங்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை என்ன தரும். நீங்க சேரும் போதே டாப் அப் பண்ணீங்கன்னு சொல்றோம். நீங்க சேரும் போதே டாப் அப் பண்ணீங்க அப்படி சொல்லும் போது நீங்க சேர்க்கிறவங்களே என்ன சொல்லுவீங்க, சேரும் போதே டாப் அப் பண்ண சொல்லுவீங்க. அப்ப இந்த சொல் 12 உங்களோட கீழே இருக்கிற 12 லெவல்லையும் நடக்கும். அப்ப 12 லெவல்ல நடக்கும்போது 12 லெவல்ல இருந்து லட்சக்கணக்கான பேர் இதுல வந்துகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு 4 பேர்கிட்ட இருந்தும் உங்களுக்கு 200 வந்துகிட்டு இருக்கும். நல்லா நினைச்சு பாருங்க. எந்த லெவலா இருந்தாலும் 200 யாருக்கிட்ட நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதோ அந்த 12 லெவல்ல எங்க இருந்தாலும் 200 வரும்போது கிட்டத்தட்ட 111 கோடி ரூபாய் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ராயல் 25ன்றது நமக்கு கீழே சேரும்போது யாராக இருந்தாலும் ஒரு 4 பேர்ல ஒருத்தர்கிட்ட நமக்கு 200 வந்துரும் அப்படின்னா, ஏன் சார் அது ஏன் 200 4 பேர்கிட்ட இருந்து ஒருத்தர் கொடுக்குறீங்க? 4 பேருக்கு 50 போட்டு கொடுக்கலாம் சார். எல்லாம் ஒண்ணுதான். 4 பேருக்கு 50 போட்டுதான் ஜனவரி 25ல லெவல் இருக்கு. அதே மாதிரி இதையும் பண்ணிட்டு போலாமா? அதுல ஒரு பியூட்டி இல்லையே. இதுல பியூட்டி என்ன தெரியுங்களா? 4 பேரும் 50 வரும்போது நம்ம முதல் 2 பேர் போடும்போது 50 100 கிடைச்சு நின்னுடும். அடுத்த 2 பேர் வராங்களா இல்லையானே தெரியாது. அந்த 2 கீழே டீம் டூப்ளிகேட் ஆகுமான்னு தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளிலையும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைரக்ட் மூலியமா வர டீம்ல இருந்து நமக்கு 200 வந்துடும். இதுதான் 50 வருவதற்கு ஒரு 20 நாள் ஆகுதுன்னா 2 நாள்ல 200 வந்துடும். இதுதான் ராயல் 25ல இருக்கிற பியூட்டி. அதுக்காக தான் இந்த ராயல் 25 ஜனவரிக்கு எடுத்து அடுத்ததுலயே உங்களுக்கு இணைச்சிருக்கும். என்ன காரணம்? கண்டிப்பா ஒரு காலத்துல நீங்க ட்ரஸ்டுக்கு வருவீங்க சார். சார் எழுதி வைக்கிறேன் சார், இது சேலஞ்சு சார். கண்டிப்பா ட்ரஸ்டுக்கு வருவீங்க. ஏன்னா நேர்மறையா போய்கிட்டு இருக்கு. அற்புதமான விஷயங்களோட பல விஷயங்களோட தாங்கிட்டு இந்த ட்ரஸ்ட் போயிட்டு இருக்கு. போகும்போது இன்றைக்கு ட்ரஸ்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாளைக்கு அந்த சொல்லே வராது சார். நாங்க வரோம்ன்ற குரல் தான் எங்க பார்த்தாலும் ஒலிக்கும், நிச்சயமா ஒலிக்கும். சோ இன்னைக்கு வெறும் 10 பேரோட இருந்தது இன்னைக்கு 150 பேரை தாண்டி ட்ரஸ்ட் மெம்பரா போய்கிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கிற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். நம்ம செய்ய போற ஒவ்வொரு விஷயங்களும் ட்ரஸ்ட் டெவலப்மெண்ட் பண்ண எல்லாரும் இந்த ட்ரஸ்ட்ல மெம்பர் ஆகணும்னுவாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் பொதுக்குழு கூட்டம் அப்புறம் இதோட நிலைமையே ஒரு நல்ல விஷயமா எல்லாருக்கும் இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி இருக்கும் சார். அப்படி இருக்கும்போது அந்த 12 என்பது ஊர்ஜிதமாகுது. அந்த 12 என்பது நீங்க அப்ப டாப் அப் பண்ணி கீழே இருக்கவங்களை டாப் அப் பண்ண வைக்கிறத விட இப்ப டீமுக்கு உள்ள வரும்போதே நான் டாப் அப் பண்ணிடுறேன், நீங்களும் டாப் அப் பண்ணி வைங்க. அந்த பணம் எங்கேயும் போகாது. அந்த 1000 உங்களுக்கு கீழே டீம் வர அது 111 கோடியா மாறும். அந்த 111 கோடியை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வாரம் எடுத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி கொடு. அந்த 12 லெவல் சார்ட் அவங்களுக்கு சொல்லி கொடு. எப்படி வருமானம் வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு பாருங்க, அதை நான் காமிக்கிறேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், சங்கர் சார். சார் அந்த ஆல் டூல்ஸ் இருக்கு இல்லையா, அங்க ஒரு இன்ட் இருக்கு பாருங்க, அது பக்கத்துல அதை கேன்சல் பண்ணிடுங்க சார். ஆல் டூல்ஸா சார்? அதை கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே சார். இங்க லெஃப்ட் சைடுல ஃபுல் ஸ்கிரீன் வருது பாருங்க. எஸ் சார். தேங்க்யூ பாபு சார். தேங்க்யூ சார். இப்ப பாருங்க, ராயல் இன்கம் பாருங்க. கீழே 12 லெவலுக்கு நமக்கு எப்படி இன்கம் வருது பாருங்க சார். ஃபர்ஸ்ட் 4 பேருக்கு தான் நமக்கு 200 கிடைக்குதா? 800 சார். செகண்ட் 16 பேர் வருவாங்க சார். 16 பேர்லயும் 4 பேட்சா பிரிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்ச்ல அந்த 4 பேர்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் இருக்கவங்க நமக்கு பணம் அனுப்புவாங்க. செகண்ட் நாள்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் இருக்கவங்க நமக்கு அனுப்புவாங்க. தேர்ட் நாள்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் இருக்கவங்க நமக்கு அனுப்புவாங்க. ஃபோர்த் நாள்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் வரவங்க வருவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, யாரா இருந்தாலும் டவுன் லைனுடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர் நமக்கு தான், அப்ளைனர் தான். நமக்கு வந்த பிறகு நம்ம மேல இருக்கவங்களுக்கு செகண்ட் தேர்ட்லாம் போகும். இதுல புரியுதுங்களா? நம்மளை தாண்டி தான் நம்ம மேல இருக்கவங்களுக்கே பணம் போகும். அதுதான் இதுல பியூட்டி. உழைக்கிறவங்களுடைய டீமுக்கு அந்த உழைக்கிறவங்களுக்கு சேரும். அதாவது நான் ஏபிசிடி நான் போடுறேன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல ஏபிசிடி 4 பேர்கிட்ட இருந்தும் எனக்கு பணம் வந்துடும் 200 இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. செகண்ட் ஏ 4 பேரை போடுறாரு 1 2 3 4. அந்த ஏ போடக்கூடியது யாரை போடுவார்? ஃபர்ஸ்ட் 1 தான் போடுவார். அந்த 1ல இருந்து எனக்கு 200 வந்துடும். 2 3 4 எனக்கு வராது, வரணும் அவசியம் இல்லை. 1ல இருந்து எனக்கு வந்துடும். 4 பேர்கிட்ட இருந்து 50 வர்றதும் 1 2 3 4 பேர்கிட்ட இருந்து 50 வர்றதை விட
எனக்கு ஒரு நபர் உள்ள நுழையும் போது எனக்கு 200 ரூபாய் தந்துடுறாரு. அதுதான் இங்க பலம். அடுத்த பி வந்து 4 பேரை போடுறாரு. அதுல பி போடக்கூடிய நபர் தான் எனக்கு 200 ரூபாய் வந்துடும். 2வது 3வது நபர் தான் என்னோட அப்ளைனருக்கே போகும். வேற லெவல் சார் ராயல் 25. இதை நீங்க இன்னும் புரிஞ்சிக்கல. சில பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, சார் எல்லாம் வெளியில 10,000 5,000 கான்செப்ட் ஓடிக்கிட்டு இருக்கு சார், எல்லாம் போயிட்டு ஏமாறுங்க. இங்க என்ன ஒரு 1000 ரூபாய் இவங்க ஏன் சார் கேக்குறாங்க? எதுக்கு சார் ராயல்? சார் உங்களை சம்பாதிக்க வைக்கின்றதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது தவறான. நீங்க எப்பயுமே சார் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க சார், நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க. உங்ககிட்ட அன்பா நான் கேட்டுக்கிற விஷயம், ஏன்னா இந்த அற்புதமான வாய்ப்பை இழக்காதீங்க. ஒரு பிளான கொண்டு வரும் வெறும் ஒரு 1000 ரூபாய்க்கு. இதை நினைச்சா 3000 ரூபாய்க்கு தனியா பண்ணலாம் சார். இதை நினைச்சா 3000 ரூபாய்க்கு தனியா கொண்டு போயிட்டு யாருக்கிட்டயா கொடுத்து இதை பண்ணுங்க சார், எனக்கு டாப் ஐடி போட்டு கொடுங்க, எனக்கு அந்த வருமானம் ஃபுல்லா வரணும், என் வைஃபைல போட்டு என் பேர் தெரியக்கூடாது நினைச்சா பண்ணலாம் சார். அப்படி நினைச்சிருந்தா இங்கதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். இங்க பண்ணா 50,000 1 லட்சம் அப்படி வரதை விட வெளில கொடுத்தோம்னா எனக்கு பல கோடி கிடைக்கும் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்க திங்க் பண்ணணும். இதன் மூலியமா 4 பேர் முடிச்சா இருந்தா டாப் அப் பண்ணும்போதே உங்களுக்கு இன்கம் ஷோ பண்ணிடுது. இன்கம் ஷோ பண்ணும்போது என்ன சார், உங்களை 4 தானே முடிக்க வைக்கிறோம். எதுக்கு 4 முடிக்க வைக்கிறோம் அந்த ராயலுக்காக? சார் 4 முடிச்சு இன்கம் எடுங்க, அப்படியே கொஞ்சம் 8 வாங்க, அப்படியே கொஞ்சம் 12 வாங்க சார், ட்ரஸ்ட் மெம்பர் ஆயிடுங்க. ஆயிட்டீங்கன்னா உங்க லைஃப் இதுதான் சார் சொல்ல வரோம் சார். நினைச்சு இந்த 12 முடிச்சவங்க தான் ராயல் இன்கம் சொல்லாமே, அப்படி சொல்ல. அட்லீஸ்ட் 4 முடிங்க ஜனவரி டேபிள்ல. அந்த 4 முடிச்சீங்கன்னா அங்க 4 பேர்ட்டையும் பே அவுட் வாங்குறீங்க. இந்த 4 பேர் முடிக்கும் போது இங்கேயும் பே அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த 4 பேர் மூலியமா கொஞ்சம் பணம், பாதி முக்காவாசி பணம் பிப்ரவரி டேபிளுக்கு போயிடுது. அடுத்த 4 பேர் போடும்போது இன்னும் நீங்க பிப்ரவரி டேபிள்ல கன்ஃபார்ம் ஆயிருங்க. இப்படி ஒவ்வொருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ரஸ்ட்டுக்கு உள்ள நேரத்துக்கு 12 பேர் அட்லீஸ்ட் நீங்க 6 மாசம் கூட எடுத்துங்க சார். 12 முடிக்கிறதுக்கு தப்பே கிடையாது சார். ஆனா 12 முடிச்சா ட்ரஸ்ட் மெம்பர் ஆயிருங்களே, ஒரே ஒரு டைம் தானே லைஃப் டைம் மெம்பர்ஷிப் நீங்க கட்ட போறீங்க. பொறுமையா கட்டுங்க சார், அவசரமே இல்லை சார். 12 முடிங்க, மெம்பர் ஆயிடுங்க சார். லைஃப் செம லைஃப் சார். இன்னைக்கு 5 பேர் களத்துல இறங்கிங்க சார். நமக்காக 5 பேர் அவங்களோட சொந்த பணம் 7,000, நான் அப்படிதான் சார் சொல்லுவேன், 7,500 ரூபா 7,100 ரூபா கொடுத்து கடலை மிட்டாய் எடுத்திருக்கோம். அவங்களோட வருமானத்துக்காக அவங்க வேணா நினைக்கலாம் சார். நான் அவங்களை எப்படி தெரியுமா பாக்குறேன், நம்ம ட்ரஸ்ட்ல அத்தனை குடும்பங்களுக்காக இந்த 4 பேர் களத்துல இறங்கி இருக்காங்க நான் சொல்றேன் சார். அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் சார், அவங்க ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். நீங்க எழுதி வச்சுக்கீங்க. ஏன்னா அவங்க மூலியமா ட்ரஸ்ட் கிடைக்கிற ஒவ்வொரு வருமானமும் எல்லாருக்கும் ஷேர் ஆகுது. இது வரைக்கும் எவ்வளவு ஷேர் வந்திருக்கு தெரியுங்களா? 4,000 பாலு பாண்டியன் சார் ஒரு 1,540, நம்ம பெங்களூர் கேசவன் சார் ஒரு 1,540, இது ஒரு 3,000, இந்த 4 பேர் ஒரு 4,700, 4,700, 3,000, 7,700. பாபு சார் ஒரு 5,000 எடுத்திருக்காரு, அது மூலியமா ஒரு 750, 7,700, 8,500 ரூபாய் இது வரைக்கும் வந்திருக்கு சார் ட்ரஸ்ட் உள்ள. 8,500 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 148 பேருக்கு ஷேர் பிரிங்க. இப்ப எவ்வளவு வரும்னு பாருங்க. இதுவே 85 லட்சம் 8.5 கோடியா மாறும் சார் நிச்சயமா. ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்ண போறது இல்ல சார். இது வந்து உண்மை புரியும். இது உண்மைகள் ஒவ்வொரு இடத்துலயும் புரியும் போது எல்லாருமே ட்ரஸ்ட் மெம்பர் ஆவாங்க. ட்ரஸ்ட் மெம்பர் ஆகும்போது நிச்சயமா அந்த 12 முடிப்பாங்க. அந்த 12 முடிக்கும் போது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், இதுதான் என் மைண்ட்ல தோணுச்சு. இதுதான் ராயல் 25. புரிஞ்சுக்கணும். 12 முடிக்காமயே உங்களுக்கு ராயல் 25 கொடுத்துருக்கு. இதனுடைய அர்த்தம் அதுதான். களத்துல இறங்குங்க சார், வேற லெவல்ல பண்ணலாம். புரிஞ்சு சார், பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. உங்ககிட்ட 10,000 20,000 கான்செப்ட சொல்லி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இந்த சிஸ்டம் என்னைக்குமே சொல்லாது சார், எப்பயுமே சொல்லாது. அதிகபட்சம் 1000 ரூபாய், இதுல ஒரு 1000, அதுல ஒரு 500, இது ஒரு 1000, இப்படிதான் இந்த சிஸ்டம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க தவிர கிரிப்டோ நினைச்சிருந்தா இன்னைக்கு $300 $500 பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இப்ப கூட மாறுதல் பண்ணா உங்களை பேசிவ்ல நான் ஓட வைக்கிறேன், நீங்க வந்து $100 கட்டுங்க, பேசிவ்ல எல்லாரையும் ஒரே வாரத்துல இன்கம் வாங்க வைக்கிறேன்னு சொல்லலாம் சார். அதுக்கு பிளான் இருக்கு சார். ஆனா $100 எத்தனை பேர் சார் கட்டுவாங்க? நான் வந்து பணம் வச்சிருக்கிற 10 பேரை பார்க்கல சார், பணம் இல்லாத ஆயிரக்கணக்கான பேரை தான் நான் பாக்குறேன். எளிமையான கான்செப்ட்ல அவங்களை ஜெயிக்க வைக்கணும், எளிமையான பணத்துல அவங்களை ஜெயிக்க வைக்கணும். இதுதான் சார் நம்மளுடைய கான்செப்ட். ஒவ்வொரு விஷயமும் நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்க விஷயம், ஒரு சரி பண்ணக்கூட விஷயமும் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. சோ நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த ராயல் இன்கம் டாப் அப் பண்ணுங்க, டாப் அப் பண்ணி வைங்க. பேங்க்ல நீங்க ஒரு 1000 ரூபாய் போட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னைக்கெல்லாம் நீங்க டீம் உங்களை வளர 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 இது உங்களை பணமா வளர்த்துக்கிட்டு இருக்கும். அவ்வளவுதான் சார் விஷயம். இதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து பிப்ரவரி டேபிள் உங்களுக்கு எப்படி மூவ் ஆகுது பாருங்க. டைரக்ட் 2 ஜனவரில கொடுத்தீங்கன்னா நீங்க ஜனவரி இன்கம் எலிஜிபிள் ஆவறீங்க. 4 டைரக்ட் கொடுத்துட்டாலே எல்லா டேபிளுக்கும் இன்கம் எலிஜிபிள் ஆவறீங்க. 12 பேர் முடிச்சாதான் தரக்கூடிய ராயலுக்கும் நீங்க எலிஜிபிள் ஆகி பேமெண்ட்டும் வாங்கிடுறீங்க. என்ன சொல்றாங்க சிஸ்டம்னா ஒரு 25,000 வரைக்கும் தரோம். இன்னும் நீங்க சொன்னீங்கன்னா அது 50,000 கூட மாத்திரம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு நீங்க வாங்கணும், பணம் வாங்கிட்டு இருக்கணும், அது 50,000 கூட மாத்திரம் வாங்கிட்டே இருங்க. ஆனா அந்த 12 முடிங்க.
அந்த 12 நீங்க முடிச்சு ட்ரஸ்ட் மெம்பரா வரணும்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணும், சின்னதா ஒரு ஹோல்டு பண்றோம். சார் இதுக்கப்புறம் பணம் உங்க வேலட்ல ஏறிட்டு இருக்கும், ஆனா நீங்க 12 முடிங்க அப்படின்னு சொல்ல வரோம். எதுக்காக சொல்றோம்? ட்ரஸ்ட் மெம்பர் ஆகணுன்றதுக்கு மட்டும் இல்ல. நல்ல கான்செப்ட புரிஞ்சுங்க. 12 முடிக்கணும் போது உங்க கீழே இருக்கவங்க எல்லாம் ஜனவரி டேபிள்ல இந்த 12 முடிப்பாங்க. இந்த ராயல் 25ல பணம் வாங்குறதுக்கும் ட்ரஸ்ட் மெம்பர், அப்போ உங்க ஜனவரி டேபிள்ல இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு டேபிளா நீங்க மூவ் ஆயிட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு டேபிளையும் உங்களுக்கு இன்கம் வரும், வந்துகிட்டு இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சார். சார் நீங்க சொல்லி தர விஷயமும் நல்லா சொல்லி கொடுங்க சார். டீமை டெவலப் பண்ணுங்க, ஃபீல்ட்ல இறங்கி ஒர்க் பண்ணுங்க, நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் சார். மிகப்பெரிய வெற்றி தான் சார் நமக்கு இது. நமக்கு வந்து பேசிவ்ன்ற விஷயம் இல்லாம, ஒரு எந்த ஒரு விஷயம் இல்லாம ஒரு ஃப்ரெஷ்ஷா அந்த கான்செப்ட் ஆரம்பிக்கணும்னு வைங்களேன். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு யதார்த்தமான உண்மை சொல்றேன். ஆரம்பிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு 9 பேவுட். இந்த 9 பேவுட்டுக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 5 பேவுட்ல வந்து 200க்கு மேற்பட்ட ஐடிகள் வந்திருக்கு. சில 150 ஆவரேஜா வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 150 வைங்களேன், 900, அது ஒரு 400, 1350. 1350 ஐடி என்பது ஒரு நல்ல விஷயம் சார். இந்த சூழ்நிலையில 1350 பேரு இந்த 1350 ஐடியா கொண்டு வரதுக்காக உழைச்ச ஒரு 300 நபர்கள் அப்படின்னும் போது இது சக்சஸா இல்ல எப்படி நீங்க திங்க் பண்ணுங்க. இதுதான் சார், இதுதான் நாளைக்கு 1,03,500 மாறும். இதுதான் 10 லட்சமா மாறும், நிச்சயமா மாறும் சார். எழுதி வச்சுங்க, இது லாங் ஸ்டாண்டிங் ப்ராஜெக்ட், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. இது போய்கிட்டே இருக்கு சார், இது நிக்கவே நிக்காது, நான் ஸ்டாப். ஏன்னா நான் ஹெட், என் கீழே இருக்க ஒர்க் பண்ணா எனக்கு பணம் அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரும் தான் கீழே டீமை செட் பண்றதுக்கான உண்டான முயற்சிகள் அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் களத்துல இறங்குங்க. இந்த 12 டேபிள் இன்கம் பிளஸ் AG20ல ஒவ்வொரு டேபிளும் மூவ் ஆகுது. ராயல் 25 ஒரு அருமையான வாய்ப்பு. ஒரு 1000 ரூபாய் டாப் அப் பண்ணி வைங்க. சேரும் போதே அவங்க டாப் அப் பண்ண வைங்க. 1300 இதுல கட்ட சொல்லுங்க ஜனவரியில. இதுல ஒரு 1000 rupees டாப் அப் பண்ணி சொல்லுங்க. கையில பணம் இல்லையா சார், ஒரு வாரம் கழிச்சு பண்ணு சொல்லுங்க. இல்லையா ஒரு 2 வாரம் கழிச்சு பண்ணு சொல்லுங்க. இல்ல ஒரு மாசம் கழிச்சு பண்ண சொல்லுங்க. ஆனா பண்ண சொல்லுங்க அவசியம். அப்படின்னா அது பண்றது மூலியமா இவங்க கீழே ஜனவரி டேபிள்ல நீங்க சொல்லும் போது என்ன சொல்றீங்கன்னா 4 பேர் போட்டதான் அது பணம் தராங்க, அப்படி சொல்லக்கூடாது சார். 4 பேரை போட்டா ஜனவரில என்ன இன்கம்னு சொல்லி கொடுங்க சார். அந்த இன்கமோடு சேர்த்து ராயலையும் என்ன இன்கம் சொல்லுங்க, இப்படி சொல்லி கொடுங்க. அது நீங்க இப்ப சொல்லும் போது மத்தவங்களுக்கு ஐயோ 4 பேரை போடணுமா அப்படின்ற தாட்டுக்கு வராங்க. அது இல்ல, 4 பேரை போட ஜனவரில என்ன இன்கம், அந்த 4 பேர் அடுத்து 16 பேர் வரும்போது ஜனவரில என்ன இன்கம் வரும் சார். 4 பேரை போட்டா இன்கம் வராம இல்ல, 4 பேரை போட்டாதான் ராயல் இன்கம்ன்றது தவறு. 4 பேரை போட்டா ஜனவரி இன்கமோடு சேர்ந்து ராயல்ல இன்கம் என்பது மக்களுக்கு புரிய வைங்க. சொல்றது தப்பா சொல்றீங்க. சோ அற்புதமான விஷயங்கள் இந்த ராயல் 25லயும் இந்த கேஷ் 25லயும் பிளான நல்லா பிரசன்டேஷன் பண்ண கத்துக்குங்க சார். பிளான டவுட் இருந்தா கிளியர் பண்ணீங்க. உங்களுக்கு எளிமையா இன்னும் சொல்லி தரதுக்கு என்னவோ என்கிட்ட போன்ல பேசுங்க. மக்கள்கிட்ட இறங்குங்க, களத்துல இறங்க. நாளைக்கு ட்ரஸ்ட் விஷயமா நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். பேச 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 பேசுவதற்கு டைம் இருக்கா சார்? இன்னும் ஃபியூச்சர்ல 1 மணி நேரம் ஆகும். ஒருத்தருக்கு அவ்வளவு விஷயங்கள் ட்ரஸ்ட்ல நடக்க போகுது. 1 மணி நேரம் ஆகும். நம்மளுடைய ப்ரொஃபைல சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஆச்சரியப்பட்டு வியப்பாலாம் பார்க்க மாட்டாங்க சார். நீங்க பேசும்போதே அவங்க கை தானே உங்க கையை பிடிச்சிக்கும். என்னையும் சேர்த்துக்குங்க. உங்களை பேச விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்லயே அவங்க கை ஆட்டோமேட்டிக்கா உங்க கையை பிடிக்கும். நானும் உங்களோட இணையறேன் வாங்க அப்படின்றது. இது நடக்கும் சார், ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். இது ரியல் ஃபீலிங் நான் சொல்றது. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை மாற்றும். வாய்ப்புக்கு நன்றி சார். காத்திருங்க, பிப்ரவரி 15 நிறைய நல்ல செய்திகள் இருக்கு சார். கிரிப்டோ வேற லெவல்ல இருக்கு. விமன்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இன்னைக்கு பூஜை போட்டாச்சு. அது அடுத்தடுத்த பணிகள் இருக்கு. சென்னையில ஆடிட்டர் பார்க்க போறோம். விமன்ஸ் பெண்கள் மேம்பாடு திட்ட கவர்மெண்ட் செக்ரட்டரியேட் ஆபீஸுக்கு போக போறோம். அங்க சில வேலைகள் இருக்கு. அப்புறம் அந்த பெண்களுக்கான அந்த சேவிங்ஸ் புக்கு இதெல்லாம் சிவகாசியில பிரிண்ட் கொடுக்கறதுக்கான உண்டான வேலைகள், இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா பண்ண போறோம். ஸோ பெண்கள் எல்லாம் தயாரா இருங்க. நீங்க இந்த ட்ரஸ்டுக்காக செய்ய வேண்டியது, உங்க கீழே 12 பேருக்கு இப்பயே லிஸ்ட் எடுத்து உஷாரணி மேமுக்கு அனுப்புங்க, எனக்கும் அனுப்புங்க. எத்தனை குரூப் ஃபார்ம் ஆக போது நம்ம ஒரு ஐடியாவுக்கு வருவோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த விமர்சி அன்னைக்கு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா, நாட் ஓன்லி விமன் சார், நீங்களும் உங்க ஒய்ஃப் தலைமையில ஒரு குரூப் ஆரம்பிங்க. அதுல ஆண்கள் இன்வால்வ் பேர் தான் வரக்கூடாது, ஆனா ஆண்கள் எல்லாமே இன்வால்வ் ஆகலாம். இப்ப நான் இன்வால்வ் ஆகுறேன். என்னோட ஒய்ஃப் ஃப்ரெண்டுங்க டீச்சர்லாம் இருக்காங்க, அவங்களாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண போறேன். நான் தான் செய்ய போறேன். அதுல சங்கர்னு பேர் வராது, அவ்வளவுதான். 12 பெண்களோட பேர் வரும், அவ்வளவுதான். எல்லாரும் களத்துல இறங்குங்க.
இறங்கி 1 மணி நேரம் இந்த பெண்கள் திட்டத்துக்காக ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி, அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம், நான் என்ன சொல்ல போறேன்றது அப்புறம் சொல்லுங்க. 12 பேர் செட் பண்ணுவீங்க, நல்ல விஷயம் காத்திருக்கு, எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு மார்ச் 8க்குள்ள நம்ம நினைச்சோம்னா ஒரு 500 குரூப் ஃபார்ம் பண்ணி வைக்கலாம். இந்த 500 குரூப் லிஸ்டும் நீங்க போன் நம்பர்லாம் தேவையில்லை, லிஸ்ட்ல பேர் மட்டும் உஷாரி மேம் கிட்ட ஒரு நம்பகத்தன்மைக்காக, ஒரு ப்ரொஜெக்ஷன் நமக்கு தெரியணும் இல்லையா, இவ்வளவு பேர் வராங்க அப்படின்னும் போது அது எப்படி அது பலமா ஆக்கணும்ன்றது ஒரு ஐடியா நமக்கு வரும். எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்றது ஒரு சின்ன சர்வேன்னு கூட, சர்வே தான் இது, ஒரு சின்ன சர்வே தான். இந்த ட்ரஸ்ட் மூலியமா ஒரு சின்ன சர்வே, உங்க மூலியமா எனக்கு இந்த சர்வேல நீங்க எல்லாரும் ஈடுபட்டு லிஸ்ட் அனுப்புங்க. கேஷ் 25 களத்துல இறங்கி இன்னும் வேகமா கொண்டு போங்க. ராயல் 25 நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு பிளான ஃபுல்ஃபில்லா சொல்லாம அதுக்காக நான் புதுசா எத்தனை பேர் வந்திருக்கான்னு கேட்டிருக்கேன். அடுத்த வாரம் ஃபுல்லாவே, அடுத்த சண்டே நான் ஃபுல்லா பிளான சொல்றேன். இன்னைக்கு ராயல் 25 உங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுதான் என்னோட மோட்டிவ். அதை நான் கரெக்டா செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா எல்லாமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நடக்க போது எல்லாமே நல்லது நடக்கும் சார். கண்டிப்பா கிரிப்டோவை பத்தி நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி விமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் சின்னதா ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இந்த கிரிப்டோ கண்டிப்பா நல்லதா தான் சார் போகும். அதே மாதிரி வந்து இந்த ராயல் 25 நல்லதா தான் போகும் சார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சார் சொல்றவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுடைய மனசுல என்ன தோணுதோ அதை மட்டும் உண்மையா செய்யுங்க. இல்ல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க தயவு செஞ்சு ஹேண்ட் ரைஸ் பண்ண வேணாம். இது உங்களோட ஒப்பீனியன். யாராருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கோ தயவு செஞ்சு எல்லாமே ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ப்ளீஸ். நன்றி சார், நன்றி. இந்த இவ்வளவு பேரும் உங்க கிரிப்டோல ஐடி போட்டவங்கிட்ட இந்த நல்ல செய்தியை கடத்துங்க. எல்லாரையும் ஜூம்ல டெய்லி வர சொல்லுங்க சார். டெய்லி அப்டேஷன் இருக்கும். பிப்ரவரி 15ஆம் தேதி எல்லாரும் நம்ம ஒன்னா பாண்டிச்சேரியில சந்திப்போம் சார். எப்படி நம்ம திருச்சியில சந்தோஷமான முகத்தோட ஒருத்தர் சந்திச்சோமோ அதே புன்னகையோடு, அதே ஒரு சந்தோஷத்தோடு பாண்டிச்சேரியில பிப்ரவரி 15ஆம் தேதி சந்திப்போம் சார். அன்னைக்கு மிகப்பெரிய எழுச்சி காத்துக்கிட்டு இருக்கு சார். நம்ம எல்லாமே நல்லதா கொண்டு போவோம் சார். உங்களுடைய ஆசீர்வாதங்களோடு, உங்களோட பிளெஸிங்ஸோடு உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி திரு சங்கர் சார். உண்மையிலே எங்களுக்காக அற்புதமான விஷயங்களை, ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்களை அடுக்கடுக்கா சொல்லியிருக்கீங்க. கேஷ் 25ல பேசிவ் இன்கம் எப்படி மூவ் ஆக போகுது, அதே மாதிரி கிரிப்டோல ஆக்டிவ் பேசிவ் எப்படி மூவ் ஆக போகுது, நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும், முக்கியமாக ராயல் சல்யூட் பண்ணி இந்த ராயல் இன்கமை ரொம்ப எக்ஸலண்டா எடுத்து சொன்ன உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நிச்சயமாக அதாவது நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அந்த பில்டிங்ல பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதா உண்மை. இன்னைக்கு நல்லதா நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில அன்னைக்கு ஒரு உறுப்பினரா இன்னைக்கு 150 பேருக்கு மேல ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட பில்லர்ஸா வரப்போறாங்க. நமக்கு இந்த ட்ரஸ்ட் மூலமா தான் எல்லா ஆக்டிவிட்டிஸுமே நடக்க போகுது. நீங்க யார் அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒரு முகவரி அப்படின்றதான் நம்மளுடைய ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்டினுடைய அடித்தளத்துல நிறைய ப்ராஜெக்டுகள் அது அடுக்கடுக்கா ஒவ்வொன்றா வரப்போகுது. இப்ப நீங்க மகளிர் குழு சொன்னதை பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா கண்ணு முன்னாடி நம்ம இருக்கிற தெருக்கல்ல, நம்ம இருக்கிற ஏரியால ஒவ்வொருத்தரும் நினைச்சா ஒரு 10 குழு வந்து கொடுத்தோம் அப்படின்னா 150 பேர் இருக்கும் மெம்பர்ஸா ஜாயின் பண்ணிருக்கோம் ட்ரஸ்ட்ல. 150 பேர் ஆளுக்கு 10 குழுவை ரெக்கமெண்ட் பண்ணாவே என்னாச்சு, 150 × 10னா 1500 குழு நம்ம கொண்டு வந்துட முடியும். ஒரு குழுக்கு அப்ப 12 பேர் வச்சுன்னா அப்ப 1500 × 12 அப்படின்னா எப்படின்னு பாத்துக்குங்க. ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு மகளிர் மூலமான மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கு. அதற்கான இன்னைக்கு அந்த வேலையை தொடங்கியிருக்காங்க. இதற்காக மெனக்கிட்டு சென்னையில இருந்தும் திரு பாஸ்கர் சாரு மற்றும் சுப்பராயன் சாரு வந்து அன்னைக்கு ஃபுல் டே இருந்திருக்காங்க. அவங்களோட நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் சொல்லிடுறேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி பல நபர்கள் ஃபீல்டு ஒர்க் போயிருக்காங்க. அதன் அடிப்படையில நம்மளுடைய பெங்களூர்ல முனிராஜ் சார் அவங்க தலைமையில மற்றும் டாக்டர் சண்முகம் சாரோட அணியில நிறைய பேர் ஃபீல்டு ஒர்க் போயிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாதேஸ்வரன் சாரை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவர் டெய்லி ஃபீல்டு ஒர்க் போயிட்டு இருக்காரு.
அவர் மட்டும் இல்லாம இன்னைக்கு குமார் மாணிக்கம் சார் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் பண்ணி அவங்களோட போட்டோஸை குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது போக இன்னொரு மைல்கல் மேல போய் கடலை மிட்டாய் வியாபாரத்துக்காக நல்லா குறிப்பா கேட்டுக்குங்க. கடலை மிட்டாய் வியாபாரத்துக்காக குறிப்பா இறங்கி போய் திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த ஒரு 3-4 மாவட்டங்கள்ல நியூஸ் பேப்பர் மூலமா நல்லா கவனிச்சுக்கீங்க. நியூஸ் பேப்பர்ல என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நல்லதாய் நடக்கும் சமூக நல கல்வி அறக்கட்டளையில பணிபுரிய ஆட்கள் தேவை, இவ்வளவுதான். கீழே செல் நம்பர் போட்டு மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய காலிங் இன்னைக்கு அவங்களுக்கு வந்திருக்கு. பிச்சைக்கண் இதை ரெடி பண்ணவர் பாத்தீங்கன்னா பிச்சைக்கண்ணு சார். அவங்க பேங்க்ல ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அவருக்குள்ள டைமே கிடைக்காது. ஆனா அங்க ஒர்க் பண்ணிட்டேவும் இந்த ஒரு விஷயத்த ஒரு 2-3 நாளா வந்து சங்கர் சாருக்கும் எனக்கும் திரு ராமலிங்கம் சாருக்கும் மாறி மாறி கால் பண்ணி இப்படி கொடுக்க போற என்ன ஏது அப்படின்னு பார்த்து இன்னைக்கு குடியரசு தினத்தை முன்னிட்டு அவங்க நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. காலிங் வந்துருச்சு. அந்த காலிங்கை எனக்கு எடுத்து ரெஃபர் பண்ணிருக்காரு. சார் இவங்க நம்ம பேசுங்க சார் அப்படின்னு. உண்மையில இன்னைக்குதான் நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் போயிருக்கு. இன்னைக்கே காலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான விஷயங்களை கையில எடுத்துட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வியாபாரம், கடலை மிட்டாய் வியாபாரம் எப்படி போகுது அப்படின்னு பாத்துக்கங்க. திரு பிச்சைக்கண்ணு சார் அவர்கள் அறிமுகப்படுத்தின கணேசன் சாருக்கும் 2 நபர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்துல சொல்லிக்கிறோம். நிச்சயமா இது ஒரு தொடக்க புள்ளி தான். இது ஒரு தொடக்க புள்ளி தான். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ண போறோம். அதனால நம்ம அறக்கட்டளையில இருக்கின்ற அத்தனை நபர்களுக்கும் மறுபடியும் சொல்றேன், மாசம் 1 லட்ச ரூபா இல்ல, வாரம் 1 லட்ச ரூபா இல்ல, டெய்லி 1 லட்ச ரூபா, ஏன் மணிக்கு 1 லட்ச ரூபா வர்றதுக்கான வாய்ப்புகள் இங்க நிறைய இருக்கு. அதை நம்ம கையில கொண்டு வர வேண்டியது நமக்கு இது வேணும்னு எடுத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஆகவே எல்லாரும் இந்த முனைப்போட செயல்பட்டோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம். நம்ம ஒரு சாதாரண ஒரு உதவி கொடுத்து உதவி வாங்கக்கூடிய ஒரு டொனேஷன் திட்டத்துல இல்ல. 5 வருடங்கள் ஒரு ஆலமரமாக நீண்ட வருடங்களுக்கு தலைமுறை கொண்டு போகக்கூடிய ஒரு பப்ளிக் நிறுவனமாகத்தான் நம்ம மாற போறோம் அப்படின்றதா உண்மை. அதுக்கு மாறிட்டு வாரோம் அப்படின்றதா உண்மை. ஆக எல்லாரும் இணைஞ்சு ஒரு முழு 100% நம்பிக்கையோட இந்த மீட்டிங்க்கு இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கவனிச்சிருக்கீங்க. இந்த மீட்டிங்க்கு புதிய நபர்கள் கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து லீடர்கள் அதுக்காக ஒர்க் பண்ண லீடர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மீட்டிங்ல வாங்க. நம்ம மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறோம் அப்படின்றதா உண்மை. சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நோக்கம் எது என்பதை முதலில் தீர்மானி, அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். கையில் பணம் இல்லையே, உடலில் வலு இல்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே. எதற்கும் பயப்படாதே, தயங்காதே, தொடர்ந்து முன்னேறு. சோதனைகள் விலகும், பாதைகள் தெளிவாகும். உன் நோக்கத்தை அடைந்தே தீர்வாய். இதை யாராலும் தடுக்க முடியாது. இதுதான் சுவாமி விவேகானந்தர் சொன்னது. அதனால எல்லாரும் தொடர்ந்து பயணப்படுவோம். மறுபடியும் எப்பயும் நம்ம சொல்றதுதான், இது ஆள் மனசுல இருந்து சொல்றது. எவ்ரி மைக்ரோ செகண்ட்ஸ் மணி அண்ட் யூனிவர்சிட்டி கம்மிங் இன் ஒரு பாக்கெட். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும், நல்லதாய் நடக்கும். பிரபஞ்சத்திற்கு நன்றிகள்.